பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குது என்னன்னா, அது சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள், வயதானவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒண்ணு என்னன்னா, நல்ல வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு வல்லமும் உண்டு. வார்த்தைக்கு ரொம்ப சக்தி இருக்கு. செம்மையான வார்த்தைகளுக்கு வல்லமுன்னு தான் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம காசு பணம் கொடுக்காகட்டிலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு மனிதர்களை பலப்படுத்தக்கூடிய, தேற்றக்கூடிய ஒரு வார்த்தைகளா நம்ம பேசும் பொழுது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது குறித்து பைபிள் இருக்குது, அழகான வசனம் இருக்குது. எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தை. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டான்னு சொல்லுங்க, சீக்கிரமா அந்த கஷ்டம் மாறும்னு சொல்லுங்க. யாராவது வியாதியா இருந்தா சுகமாயிடும்னு சொல்லுங்க. யாராவது கண்ணீரோடு இருந்தா கண்ணீர் துடைக்கப்படும், இயேசுபா துணையா அனுப்பாருன்னு சொல்லுங்க. இந்த நல்ல வார்த்தையை நீ சொன்னீங்கன்னா அவங்களும் பலன் அடைவாங்க, நீங்களும் பலன் அடைவீங்க. இந்த அருமையான நாளில நல்ல வார்த்தை என்பது கர்த்தருடைய வசனம் தான். அந்த வார்த்தைகளை முன்னிட்டு நீங்கள் ஒருவரை ஆற்றி தேற்றினீன்னு சொன்னா நிச்சயமா நீங்களும் தேற்றப்படுவீர்கள், உங்கள் துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். God bless you. Amen.